தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/3/2016 சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் மதியம் 12:26 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, என்ன தானம் கொடுத்தால் எடுத்த காரியம் நிறைவேறும். கர்ணன் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக வாழ்ந்தவன். தானகர்ணன் அப்படின்னு அவருக்கு பேரு. தானமா கொடுத்ததுனாலதான் அவருடைய உயிர் பிரியவில்லை. கடைசியிலே இவ்வளவு தானம் கொடுத்ததனுடைய பலனை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டால் தான் இவன் உயிரை மீட்க முடியும் என்று சொல்லி கண்ணன் என்ன சொல்லுவான், அங்கே ஒரு பிராமண வேடம் தாங்கி அவரிடத்திலே வருவார். அந்திய காலத்திலே கீழே அம்பு எய்யப்பட்டு கீழே கர்ணன் படுத்து கிடப்பான். அந்த இடத்திலே கண்ணன் ஒரு வேடமிட்டு பக்கத்திலே வந்து நின்று, நான் ஒரு யாசகம் கேட்க வந்தேன், நான் கேட்பதை நீ கொடுப்பாயா என்று கேட்பான். இந்த நேரத்தில் வந்திருக்கிறாயே, நான் எதை கொடுப்பேன் என்று கர்ணன் சொல்லுவான். அப்படி சொல்கின்ற பொழுது கண்ணன் சொல்லுவான், உன்னிடத்தில் இருப்பதைத்தான் நான் இப்பொழுது கேட்கப் போகின்றேன் என்று சொன்னவுடனே, நன்றாக கேள் என்று கர்ணன் சொல்லுவான். அப்பொழுது மாறு வேடமிட்டு வந்த கண்ணன் சொல்லுவான், நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று தானம் கேட்பான். உடனே கர்ணன் தன்னுடைய குருதியை எடுத்து அவருடைய கையிலே ஊற்றி, யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன் என்று கர்ணன் சொல்லுவான். இந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ஒரு வினைத்தொகை. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கு தந்தேன் என்றால் என்ன பொருள் என்றால், நான் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம், அனைத்து புண்ணியத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டேனே, அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வரப்போகிறதே, அந்த புண்ணியத்தையும் உனக்கு தந்துவிட்டேன் என்று சொல்லி, யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன் என்று கர்ணனுடைய கையிலே கரங்களிலே இவனுடைய ரத்தத்திலே இருந்து பிழிந்து தானமாக கொடுத்தான். கண்ணனுக்கு கண்ணீர் வந்துவிட்டது. உள்ளங்கையை விரித்துக் கொண்டிருந்த கண்ணன் கண்ணீர் வடிக்கின்றான். உள்ளங்கையிலே கண்ணீரும் வடிகிறது, கர்ணன் வடித்த செந்நீரும் வடிகின்றது. இரண்டும் கலந்து விட்டது. இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா என்று சொல்லி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்படி தானம் கொடுப்பதிலே தலை சிறந்தவனாக விளங்கியவன் கர்ணன். இப்படி இன்றைக்கு கண் தானம், இரத்த தானம், கோதானம், பூதானம், அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம் என்று எத்தனையோ தானங்கள் வந்துவிட்டன. வினோபாஜி பூமி தானத்திற்கு அடி போட்டார். இன்றைக்கு எத்தனை தானம் வந்தாலும் நிதானம்தான் மனிதனுக்கு தேவை. நிதானம் இல்லாமல் நாம் வாழ்ந்தால் நிம்மதி நமக்கு கிடைக்காது. இந்த தானத்தில் கண் தானத்தை முதலிலே செய்து முதலிலே கண் டொனேட்டர் யார் என்று சொன்னால் கண்ணப்ப நாயனார். கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் என்றே சொல்கிறார்கள். ஆக அப்படியெல்லாம் தானங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்பதை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். சூரிய திசை நடக்கிறதா, கோதுமை தானம் கொடுத்தால் அந்த திசை நல்ல பலனை கொடுக்கும். எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாள் யோகபலம் பெற்ற நேரத்தில் கொடுக்க வேண்டும். சந்திர திசை நடந்தால் அரிசியை தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி அனைத்து திசைகளுக்கும் தானம் கொடுப்பதை பற்றி கவிதையும் இருக்கிறது. என்ன தானம் கொடுத்தால் எடுத்த காரியம் நிறைவேறும் என்றும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த தானங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நான் சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, காரிய வெற்றி ஏற்படும் நாள். கட்டிடப் பணியில் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கிய வீட்டை விரிவுபடுத்துவது அல்லது கட்டிய வீட்டை மேலும் விரிவுபடுத்தி கட்டுவது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் உயர வழிவகை செய்து கொள்ளும் நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் கூட பிறந்தவர்களுக்காக செலவிடும் சூழ்நிலை உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதியும் செலவிடப் போகின்றீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை மாலை நேரத்தில் விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பார்கள். மிதுனராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். 2 சந்திரன் இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிது. உறவினர்களின் ஆதரவும் ஓரளவே உங்களுக்கு கிடைக்கலாம்.
என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்தி சாதுரியத்தால் பொருள் வளம் பெருகும் நாள். இன்றைக்கு புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிந்தனைகள் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கிடைத்தது பற்றிய நல்ல தகவல் வந்து சேரலாம். மகிழ்ச்சி கூடும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் இணையும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். இன்றைக்கு உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொலை தூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். 3ஆம் இடத்திலே சனி. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது. எனவே மாற்று இனத்தவர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். மனக்குழப்பங்கள் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்களின் ஆதரவோடு இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சி அதிகரிக்க வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஏனென்று சொன்னால் சனி செவ்வாய் முரண்பாடான கிரகம் உங்கள் ராசியில் இணைந்திருக்கின்றது. ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி கொஞ்சம் தேவை. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கலாம். கூட இருப்பவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு சர்வ ஏகாதசி. பெருமாளை வழிபட்டு பெருமைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற நாள். அதிகாலையிலேயே விரயங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அஷ்டமத்திலே சந்திரன் ஆட்சி செய்யும் பொழுது எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலுமா என்பது சந்தேகம்தான். மேல் அதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் பக்குவமாக பேசி அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் பக்கத்து வீட்டாரின் பகை உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களே, கைக்கு வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். 8லே குரு இருப்பதால் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கடன் பிரச்சனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. குடும்பத்தினரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவான் வழிபாடு உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும். கும்பராசி நேயர்களே, புதிய நட்பால் பொருளாதார நிலை உயரும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஜென்மத்திலே சுக்கிரன் 4க்கு அதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேர வேண்டும். ஆனால் கூட கேதுவும் இணைந்திருக்கின்றார். எனவேதான் கேதுக்குரிய பிரீதிகளை நீங்கள் செய்ய வேண்டும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலமே சந்தோஷத்தை நிலையாக தக்க வைத்துக் கொள்ள இயலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். விஐபிக்கள் மாலை நேரத்தில் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். மீனராசி நேயர்களே, துயரம் தீர துணிந்து முடிவெடுக்கும் நாள். தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகள், கல்விக்காக எடுத்த முயற்சி, கடலாண்டு முயற்சிகளில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கடிதம் கூட கனிந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.